டாக்டர் கிட்ட இருந்து இப்போதான் வந்தீங்களா? உங்களுக்கு கர்ப்பகால நீரிழிவு அதாவது ஜிடிஎம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? ஐயையோ, இதை கேட்டோனே மனசுக்குள்ள 1000 கேள்வி, பயம், கவலை. ஏன் நம்ம மேலே நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி கூட வரும் இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம், நான் சொல்றத நல்லா கேளுங்க. இது உங்க தப்பு இல்லவே இல்லை. ஏன் அப்படி சொல்றேன்? இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். நாம இந்த விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வாக்கியத்தை மட்டும் மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. இது நீங்க ஏதோ தப்பு பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் இல்ல. உங்க சாப்பாட்டு பழக்கத்தால வந்த தோல்வியும் இல்ல. இது உங்க உடம்புக்குள்ள உங்க கண்ட்ரோலையும் மீறி நடக்கிற ஒரு பயாலஜிக்கல் விஷயம். அவ்வளவுதான், சிம்பிள். பொதுவா நம்ம இந்திய குடும்பங்கள்ல இந்த மாதிரி ஒரு டயக்னோசிஸ் வந்தா போதும், அவ்வளோதான். சுத்தி இருக்கிறவங்க கிட்ட இருந்து அட்வைஸ் மழை கொட்டும் இல்லையா? நான் அப்பவே சொன்னேன்ல, ஸ்வீட் சாப்பிடாதான்னு, சோத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாமல்ல. இந்த மாதிரி குத்தலான வார்த்தைகள் எல்லாம் கேட்கறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஆனா அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி எந்த உண்மையும் இல்ல. உண்மையான அறிவியல் என்ன சொல்லுதுன்னு நாம இப்ப பார்க்கலாம். உண்மையில இது நீங்க சாப்பிட்ட அந்த 2 எக்ஸ்ட்ரா லட்டாலேயோ இல்ல ஒரு கப் சாதத்தாலேயோ வந்ததில்ல. இது உங்க உடம்புக்குள்ளேயே நடக்கிற ஒரு பயங்கரமான கெமிக்கல் டக் ஆஃப் வார். ஒரு பக்கம் உங்க கணையம், இன்னொரு பக்கம் உங்க குழந்தையோட நஞ்சு கொடி. இந்த 2க்கும் நடுல ஒரு பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்கு. சரி, அப்போ இந்த இழுபறி போட்டியில என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாமா? இந்த கதையோட ஹீரோயின் நீங்க தான்னாலும் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்கு. அதுதான் உங்க குழந்தையோட நஞ்சுக்கொடி. அது உங்க உடம்புக்குள்ள தான் இருக்கு. ஆனா அதுக்குன்னு ஒரு தனியான அஜெண்டா, ஒரு சீக்ரெட் மிஷன் இருக்கு. இத சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல இன்சுலின் என்ன வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, நாம சாப்பிடுற சாப்பாடு எல்லாம் உடம்புல குளுக்கோஸ் அதாவது சர்க்கரையா மாறும். இந்த சர்க்கரை நம்ம உடம்புல இருக்கிற கோடிக்கணக்கான செல்களுக்குள்ள போகணும். அப்பதான் நமக்கு எனர்ஜி கிடைக்கும். ஆனா அந்த செல்களுக்குள்ள சர்க்கரை தானா போயிடாது. அதுக்கு இன்சுலின் அப்படிங்கிற ஒரு சாவி தேவை. இந்த சாவி தான் ஒவ்வொரு செல்லோட கதவையும் திறந்து வாங்க உள்ள போங்கன்னு சர்க்கரையை உள்ள அனுப்பும். ஆனா நீங்க பிரெக்னன்ட் ஆனதும் இந்த நஞ்சுக்கொடி ஒரு புது வேலையை ஆரம்பிக்குது. அது HPLன்னு ஒரு ஹார்மோனை சுரக்க ஆரம்பிக்கும். அதாவது ஹியூமன் பிளாசென்டல் லாக்டோஜன். இந்த ஹார்மோன் ஒரு வில்லன் மாதிரி. இது என்ன பண்ணும் தெரியுமா? உங்க இன்சுலின்ங்கிற அந்த சாவியை வேலை செய்ய விடாம பிளாக் பண்ணும். எப்படின்னா, செல்லோட பூட்டுக்குள்ள போய் ஒரு குச்சியை சுருகி வச்சா சாவி வேலை செய்யாதோ அந்த மாதிரி ஒரு வேலை தான் இது. இப்போ உங்களுக்கு அந்த டக் ஆஃப் வார் புரியுதா? ஒரு பக்கம் உங்க உடம்பு ஐயோ எனக்கு எனர்ஜி வேணும், அந்த சர்க்கரையை கொடுங்கன்னு கேக்குது. ஆனா இன்னொரு பக்கம் நஞ்சு கொடி ரொம்ப பிடிவாதமா, நோ, இந்த சர்க்கரையெல்லாம் குழந்தைக்கு தான், இதை ரத்தத்திலே வச்சிருந்து குழந்தைக்கு பாஸ் பண்ணணும்னு சொல்லுது. ஆக்சுவலா இது குழந்தைய பாதுகாக்க நடக்கிற ஒரு இயற்கையான விஷயம்தான். நஞ்சு கொடி இப்படி இன்சுலினுக்கு ஒரு பெரிய பிளாக்க போடும்போது உங்க உடம்பு சும்மா இருக்குமா? இருக்காது. உங்க கணையம் அதாவது பாங்க்ரியாஸ் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி களத்துல இறங்குது. என் வேலையை தடுக்க நீ யாருன்னு சொல்லி அந்த தடையை உடைக்கிறதுக்காக ஓவர் டைம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. இந்த நஞ்சு கொடி ஹார்மோன்களோட ஆட்டம் எப்ப பீக்ல இருக்கும் தெரியுமா? உங்க கர்ப்பத்தோட 24 இருந்து 28 வாரங்கள்ல. இப்ப புரியுதா ஏன் உங்க டாக்டர் கரெக்டா இந்த டைம்ல உங்களை குளுக்கோஸ் டெஸ்ட் எடுக்க சொல்றாங்கன்னு? ஏன்னா அப்போதான் இந்த இழுபறி போட்டி அதோட உச்சகட்டத்துல இருக்கும். உடம்பால சமாளிக்க முடியுதா இல்லையான்னு செக் பண்றதுக்கு இதுதான் சரியான நேரம். யோசிச்சு பாருங்க, இந்த தடையை தாண்டி ஜெயிக்கிறதுக்காக உங்க கணையம் நார்மலா சுரக்கிறத விட 2ல இருந்து 3 மடங்கு, ஆமாங்க, டபுள் இல்லனா ட்ரிபிள் மடங்கு அதிகமா இன்சுலினை உற்பத்தி பண்ண வேண்டியிருக்கு. உங்க உடம்புக்குள்ள ஒரு சின்ன இன்ஜின் திடீர்னு ஒரு பெரிய லாரி இன்ஜின் மாதிரி ஓவர் டைம் வேலை செய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போதான் விஷயத்தோட முக்கியமான இடத்துக்கே வர்றோம். சில பேரோட கணையத்தால இந்த எக்ஸ்ட்ரா டிமாண்டை சமாளிக்க முடியாம போகும். அதால அதோட லிமிட்டுக்கு மேல வேலை செய்ய முடியாம கொஞ்சம் திணறும். அந்த திணறல் தான் கர்ப்பகால நீரிழிவா வெளிப்படுது. இது உங்க கணையத்தோட அப்போதைய கெப்பாசிட்டியை பொறுத்த விஷயம். உங்க மேல எந்த தப்பும் இல்ல. அதுலயும் மாவுச்சத்து அதாவது கார்போஹைட்ரேட் அதிகமுள்ள நம்ம இந்திய உணவு பழக்கம் ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற கணையத்தோட வேலையை இன்னும் கொஞ்சம் டஃப் ஆக்குது. ஓகே, ஒருவேளை இந்த போட்டியில கணையம் கொஞ்சம் பின்தங்கிட்டா என்னாகும்? அதோட எஃபெக்ட்ஸ் குழந்தைய பாதிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம், நான் சொல்றத கேளுங்க. இதை கேட்டு நீங்க பயப்படவே கூடாது. ஏன்னா இது ஏன் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா இதை எப்படி சரி பண்ணணும்னு நமக்கு தெரியும். இந்த பாதிப்புகளை நாம 100% தடுக்க முடியும். நஞ்சு கொடிய ஒரு செக் போஸ்ட் மாதிரி நினைச்சுக்கோங்க. இந்த செக் போஸ்ட்ல சின்ன வண்டியான சர்க்கரையெல்லாம் ஈஸியா பாஸ் பண்ணி குழந்தைங்கிட்ட போயிடும். ஆனா பெரிய லாரியான உங்க இன்சுலின் அந்த செக் போஸ்ட்ல மாட்டிக்குது. அதால அந்த பக்கம் போக முடியல. இதனால என்ன ஆகுது தெரியுமா? உங்க ரத்தத்துல சர்க்கரை அளவு எகிரினா அதே அளவு ஒரு துளி கூட மாறாம உங்க குழந்தையோட ரத்தத்திலையும் சர்க்கரை எகிரிடும். இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி வேலை செய்யுது. ஸ்டெப் 1, உங்க கிட்ட இருந்து எக்கச்சக்கமான சர்க்கரை குழந்தைக்கு போகுது.
ஸ்டெப் 2, அந்த அதிக சர்க்கரையை சமாளிக்க குழந்தையோட குட்டி கணையம் அதோட சக்திக்கு மீறி ஓவர் டைம் வேலை செஞ்சு டன்னு கணக்குல இன்சுலினை சுரக்க ஆரம்பிக்குது. ஸ்டெப் 3, குழந்தையோட உடம்புல இந்த எக்ஸ்ட்ரா இன்சுலின் ஒரு growth ஹார்மோன் மாதிரி ஆக்ட் பண்ணுது. ஸ்டெப் 4, இந்த இன்சுலின் தேவையில்லாத சர்க்கரையெல்லாம் வேகமா கொழுப்பா மாத்தி குறிப்பா குழந்தையோட மார்பு தோள்பட்ட பகுதிகளில் டெபாசிட் பண்ணுது. இப்படி குழந்தை அளவுக்கு அதிகமா எடை போடுறத தான் மெடிக்கல் டேர்ம்ல மேக்ரோசோமியா அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா குழந்தை பிறக்கும்போது 4 கிலோவுக்கு மேல இருக்கிறது. இதனால என்ன பிரச்சனைனா டெலிவரி அப்போ குழந்தையோட தோள்பட்டை வெளியே வர்றதுக்கு கஷ்டமா இருக்கும். இதுக்கு பேரு ஷோல்டர் டிஸ்டோஷியா. இந்த மாதிரி சில காம்ப்ளிகேஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. குழந்தையோட அதிக வெயிட் ஒரு பிரச்சனைன்னா இன்னொரு பிரச்சனை பாலிஹைட்ராம்னியோஸ். இது ஒன்றும் இல்ல, பனிக்கூட நீர் அதிகமாகிறது தான். அது எப்படி அதிகமாகும்னு கேக்குறீங்களா? குழந்தையோட ரத்தத்துல சக்கரை அதிகமானா அது நிறைய யூரினேட் பண்ணும். பனிக்கூடத்துல இருக்கிற நீரே குழந்தையோட யூரின் தானே. சோ அது அதிகமாக பனிக்கூடப்பை ஒரு பலூன் மாதிரி பெருசாகி குறைப்பிரசவம் மாதிரி சில ரிஸ்க் வரலாம். இவ்ளோ கேட்டதும் மனசுக்கு கொஞ்சம் பாரமா இருக்கா? ப்ளீஸ் அப்படி நினைக்காதீங்க. உங்களை பயமுறுத்துறது என்னோட நோக்கம் இல்லவே இல்ல. உங்களுக்கு விஷயத்தை புரிய வச்சு உங்களை பவர்ஃபுல்லா ஆக்குறது தான் என்னோட நோக்கம். சரி, போதும் இந்த குற்ற உணர்ச்சி எல்லாம். இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நிலைமையை எப்படி நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுன்னு பார்க்கறான். ஆக இவ்ளோ விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்ட நீங்க இப்போ என்ன நினைக்கிறீங்க? இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் மாதிரி நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல. இது ஒரு புதிய ஆரம்பம். உங்க கையில கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த 4 விஷயங்களை மட்டும் மறக்கவே மறக்காதீங்க. நம்பர் 1, ஜிடிஎம்க்கு காரணம் நஞ்சு கொடி தான், நீங்க இல்ல. நம்பர் 2, உங்க உடம்பு ஒரு பெரிய பயாலஜிக்கல் போராட்டத்துல இருக்கு. நம்பர் 3, உங்க பிளட் சுகரை நீங்க சரியா மேனேஜ் பண்ணா உங்க குழந்தைய நீங்க முழுசா பாதுகாக்கலாம். அண்ட் நம்பர் 4, இந்த சயின்ஸை புரிஞ்சுக்கிறது தான் பவரை உங்க கைக்கு கொண்டு வரதுக்கான முதல் படி. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமே குற்ற உணர்ச்சிக்கு உங்க மனசுல இடமே கொடுக்காதீங்க. இப்போ உங்களுக்கு சயின்ஸ் என்னன்னு தெரியும். சோ உங்க டாக்டர் சொல்றதை கேட்டு சரியான உணவு, கொஞ்சம் உடற்பயிற்சின்னு உங்க பயணத்தை தைரியமா தொடங்குங்க. நீங்களும் உங்க குழந்தையும் நிச்சயம் ஆரோக்கியமா இருப்பீங்க. இந்த புரிதல் தான் இந்த பயணத்துல உங்க உண்மையான சூப்பர் பவர்.